வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரிவேஞ்ச் ஆன் மை லவ்வுடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நோ ஹேட் அண்ட் ஹட் கமெண்ட்ஸ். இது ஜஸ்ட் ஸ்டோரியை மட்டும் பாருங்கள். அண்ட் நோ மோர் தென் தட். ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டோரியோடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜேகே தான் பெட்டில் தூங்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் அந்த பெட்டில் வந்து கமுத்து படுத்த மாதிரி தூங்கிட்டு இருக்காரு. இப்போ ஜேகே அப்படி தூங்கிட்டு இருக்க நம்ம டீ தான் உள்ளே என்டர் ஆகிட்டு பன்னி அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டு உள்ள தலையை மட்டும் உள்ள விட்டு எட்டி பார்க்க நம்ம ஜேகே அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. அவர் பாட்டுக்கு அவர் தூங்கிட்டு இருக்காரு. என்ன இவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான், டைம் பாரு 8 o'clock ஆகிடுச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு நம்ம டே தான் என்ன பண்ணுறாரு, பன்னி எந்திரி 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 அப்படின்ட்டு நம்ம டே போயிட்டு நம்ம ஜேகே மேலே பின்னாடி முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாரு, ஜேகே கம்மில் தானே படுத்துட்டு இருக்காரு, பின்னாடி பேக்கில் முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டு அவர் ஷோல்டரை பிடிச்சி ஆட்டுன்னு ஃபுல்லாக ஆட்டிக்கிட்டு கிடக்கு. எந்திரி பண்ணி அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம ஜேகே கிட்ட இருந்து ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே சரியான காண்டாயிட்டு, என்ன நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா, இன்றைக்கி வெளியில் கூட்ட போகிறேன்னு சொன்னேன், பிரேக்ஃபாஸ்ட்லாம் சமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னேன், டைம் பண்ணி 8 மணி ஆகுது, எந்திரிடா அப்படின்ட்டு நம்ம டே வந்து உழுக்குன்னு உழுக்கிட்டு அதுக்கு மேலே காண்டாய் போயிட்டு அப்படியே நம்ம ஜேகே மேலேயே படுத்துட்டாரு. இப்போ ஜேகே கமுந்து படுத்துட்டு இருக்காரு அப்படின்னா இப்போ ஜேகேக்கு மேலே நம்ம டே வந்து சீலிங்கை பார்த்த மாதிரி படுத்துக்கிட்டு புள்ள பேசிக்கிட்டே இருக்குது, எந்திரின்னுட்டு. இப்போ தான் ஜேகே கொஞ்சமாக முழிப்பே வருது. என்னட்டே எந்திரிடா, இன்றைக்கி தான் பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னல, கொஞ்சம் நேரம் 5 minutes. நோ எந்திரி நீ அப்படின்ட்டு நம்ம பிள்ளை பிடிச்சி உழுக்கிட்டு இருக்கா. அப்பயும் இப்போது மேலே படுத்துட்டு இருந்தா அமைதியாக இருந்தால் தானே, பிள்ளை பிடிச்சி ஆட்டிக்கினே இருந்தால் எங்கே நம்ம ஜேகே தூங்குறது. ஜேகேக்கா இப்போ தான் தூக்கம் தெளியுது. ஆண்டியை சமைச்சு கொடுக்க சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் 5 more minutes முடியாது, நான் உன்னை விட்டு பக்கம் எங்கேயுமே நவர மாட்டேன். ஐயோ தூக்கம் வருதுடா. ஓ உனக்கு என்னை விட இப்போ தூக்கம் தான் முக்கியம். நான் அப்படி சொல்லவே இல்லையே, எனக்கு நீ தான் முக்கியம். அப்போ எந்திரி. முடியாது, தூக்கம் வருது. கொஞ்சம் இவனுக்கு மேலே பாசம்னு ஒன்று இருக்கா பாரு, தூங்கிட்டு இருக்கான் எரும மாடு, மூஞ்ச பாரு பன்னி பயல அப்படின்னு நம்ம டேவை தான் செம்மையாக காண்டாயிட்டு அப்படியே நம்ம ஜேகே மேலே தான் படுத்துட்டு இருக்காரு. ஒரு 5 minutes போகுது. நம்ம ஜேகேவா ஐயோ பசியில் வர இருக்கான் அப்படின்ட்டு ஆக்சுவலி வந்து நம்ம டேக்கு பசிக்கு தான், அதனால தான் பிள்ளை வந்து எழுப்பிட்டு இருக்கு. பசியில் இருக்கிறாரு அப்படின்னதுமே நம்ம ஜேகேக்கு தூக்கம் இப்போ தான் கொஞ்சமாக தெரியுது. டே 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 அப்படின்னு புள்ள அப்படி திக்குன்னு எந்திரிச்சு உட்காரணும்ல, அந்த மாதிரி எந்திரிச்சு உட்காந்து சுற்றி பார்க்குது. எங்கே இருக்கேன், ஏன்னா பெட்ரூம் மாறி இருக்கு அப்படின்ட்டு. இப்போ தான் நம்ம ஜேகே அந்த பெட்ரூமெல்லாம் சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்த்தா வேறு மாதிரி இருக்குது ரூமு. அப்படியே ஓடி வந்து வெளியே தான் டே அப்படின்ட்டு கத்திக்கிட்டே வெளியே வந்து பார்க்குறாரு. டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா அவர் வேறு எங்கேயும் இல்லை, நம்ம ஜிம்மனுடைய அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கார். இப்போ ஜேகேவா மேலே ஃப்ளோரில் தான் ஒரு பெட்ரூம் இருந்திருக்கும். இப்போ நம்ம ஜேகே பார்த்தா ஜிம்மனுடைய வீட்டில் தான் இருக்கார். இப்போ மேலேருந்து கீழே பார்க்குறாரு ஹாலில் நம்ம ஜிம்மன் தான் யாரோ கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகேவா அப்படியே கீழே இறங்கி வரும்பொழுதே அந்த ஸ்டெப்ஸில் வரும்பொழுதே நம்ம ஜிம்மன் பேசுகிறது நம்ம ஜேகேக்கு நல்லாவே காது கேட்குது. அடடா வெள்ளமுஞ்சா, இன்றைக்கி தான் நல்ல மொழி ஏற்றுனுக்கிறேன், இங்கே பாரு, நீ ஒன்றும் கவலைப்படாதரா பையா, அண்ணனுடைய ஆல் சப்போர்ட்டும் உனக்கு தான், இன்றைக்கி தான் நல்ல மொழி ஏற்றுனுக்கிற, இனிமேலே எதனா உதவி வேணும்னா அண்ணன்கிட்ட சொல்லு, அண்ணன் ஓடிடுறேன். ஓகே, ஒன்றுத்துக்கும் கவலைப்படாத, முடிவுலேருந்து மாறாத. ஓகே பாய். ஓகே பாய் பத்திரம். சரி கிளம்போது ஃபோன் பண்ணப்பா, வெள்ளமுஞ்சப்பா அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின் ஃபோனை கட் பண்ணேன். இந்த பக்கம் நம்ம ஜேகே அது எல்லாத்தையுமே காதில் கேட்டுட்டாரு. என்ன டே எதுக்கு இவனுக்கு ஃபோன் பண்ணா, கிளம்பும் போது ஃபோன் பண்ணுன்னா என்ன, எங்கே கிளம்ப போகிறான்ட்டே, எனக்கு தெரியாமல் எதுவும் நடக்குது போல் அப்படின்ட்டு நம்ம ஜேகே வாக்கில் இறங்கி வந்து, ஜிமன் என்னடா பையா, யார் ஃபோனில், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், உனக்கு என்ன பிரச்சனை இப்போ, அதையும் மட்டும் சொல்லு. ஃபோனில் யார் அதை சொல்லு, அதெல்லாம் உனக்கு சொல்ல முடியாதுடா, என்னடா இப்போ உனக்குப்பா. ஜிமன் அந்த வெள்ளமூஞ்சி பையன் தான், என்ன இப்போ உனக்கு பிரச்சனை. டே எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணா, என்னத்துக்கோ பண்ண, உனக்கு என்னடா பிரச்சனை, என்னத்துக்கோ பண்ணா இப்போ உனக்கு என்ன. ஜிமன்
என்னடா ஜிமினி ஜிமினி ஜிமினிக்கு என்ன வச்சுன்னுங்கிற ஜிமின் பார்க்கு சொல்லு. இங்கே பாரு ஜிமன், இங்கே பாடுற மச்சான், ஏற்கனவே நீ ஏதோ குழப்பம் பண்ணிட்ட. அந்த பையன் இனிமேலுக்காக நிம்மதியாகட்டும், மரியாதையாக அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டுரு. இல்லைன்னு வச்சுக்கா, அவள் தான் ஜிமின் பார்க்கு காண்டாகி போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஜிமின் சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்னா, லாஸ்ட் எபிசோடை வந்து நம்ம இதில் முடிச்சிருந்துருப்போம். நம்ம ஜிமின் வந்து அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸில் வந்து சைன் கேட்டிருந்துருப்பாரு. நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்திருப்பாரு. நம்ம ஜிமின் வந்து டேக்கு வேற ஒரு பார்ட்னரை பார்த்து, நல்ல ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பார் இல்லையா. கோவம் வந்து நம்ம ஜெக்கி ஷர்ட்டு காலரை பிடிச்சிருந்துருப்பார்ல. அண்ட் இப்போ பார்த்தா, இப்போ அது பார்க்கலாம், அது என்ன நடந்திருக்கும்னா, நம்ம ஜெக்கி ஷர்ட் கலரை பிடிச்சி, இங்கே பாரு ஜிமன், எனக்கு ஒய்ஃபுன்னா அது டே மட்டும்தான். டேக்கு ஹஸ்பண்ட் அப்படின்னா அது நான் மட்டும்தான். அது வேறு யாராலும் மாற்ற முடியாது. நீ ஏன் நினச்சா என்ன, வேறு எவன் நினச்சாலும் மாற்ற முடியாது. டே எனக்கு மட்டும்தான் சொந்தம், புரிஞ்சுதா? அது நல்ல பிரைனில் ஏற்றிக்கோ அப்படின்ட்டு நம்ம ஜெக்கி ஜிம்னுடைய ஷர்ட் கலரை விட்டுட்டு அவர் மேலே போயிருந்துருப்பார். மேலே அப்படின்னாக்க நம்ம ஜிம்மின்னு ஜேகே மோஸ்ட்லி வந்து ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுவாங்க. நம்ம ஜேகேக்கு இங்கே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்கு தான் நம்ம ஜேகே கிளம்பிட்டாரு. அண்ட் இப்போ பார்த்தா நம்ம ஜேகே கிளம்பிட்டார் இல்லையா. ஜேகே கிளம்பிட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஜிம்மனுக்கு கால் வந்திருக்கோம், என்னாச்சுன்னா அப்படின்ட்டு. நம்ம டேக்கிட்ட இருந்து நம்ம ஜிம்னா, இல்லைடா வெள்ள மச்சா ஒன்றும் கையெழுத்து போடல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் இப்போ எப்படி நம்ம ஜிம்மனுடைய கைக்கு அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் வந்திருக்கும் அப்படின்னா, இந்த 1 இயர் நம்ம ஜிம்மன் சொல்லியிருந்திருப்பார் இல்லையா, அன்றைக்கி வெட்டிங் டே அன்னைக்கு, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா அண்ணாவா நான் இருக்கேன், என்கிட்ட வந்து என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, நான் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பார்ல நம்ம ஜிம்மன். பட் நம்ம டே வந்து ஒரே ஒரு ஹெல்ப்பை கூட இதுவரையும் நம்ம ஜிம்மன் கிட்ட கேட்டிருந்துருக்க மாட்டார். பட் ஃபைனலாக வந்து அவராலேயே துக்கம் தாங்க முடிஞ்சிருக்காது. லைக் எப்படின்னாக்கா, அவர் வந்து வீட்டில் அவர் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காரு. அண்ட் அந்த டைமில் மெய்ஸ் வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஏதோ திங்ஸ் தேவைப்படுது அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு மெய்டு அது ஸ்டோர் ரூமில் தான் இருக்குது, இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே தங்கி இருந்திருப்பார் இல்லையா, அந்த ஸ்டோர் ரூம்குள்ளே தான் போயிருந்திருப்பாங்க. அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ரூம்குள்ளே அந்த மெய்டும் போக அதை பார்க்குற நம்ம டேக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி, அதை பார்க்குற நம்ம டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. லைக் அந்த பழைய ஒரு ட்ராமா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சில விஷயங்களை பார்த்து பயந்துட்டாக்கா அது அடிக்கடி பார்த்து பயப்படுவாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம டேக்கு அந்த ஸ்டோர் ரூமை பார்க்க இன்னும் அழுகையாக, இன்னும் பழைய நினைவுகள் எல்லாமே வந்துட்டு நம்ம ஜெயிக்க அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ளே பிடிச்சி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டேவை பிடிச்சி தள்ளிவிட்டு நம்ம டேக்கு தலையில் அடிப்பட்ட இடத்துல மறுபடியும் அடிப்பட்டு ரத்தமெல்லாம் வந்திருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் எத்தனை நாள் நம்ம ஜெக்கி வந்து அந்த மினி பொண்ணுக்காக நம்ம டேவை அடிச்சிருந்துருப்பாரு. அது எல்லாமே நம்ம டேக்கு அப்படியே ஞாபகம் வருது. இதுக்கு மேலே அவரால் வந்து இந்த வீட்டில் சர்வைவ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு அவருக்கே தெரியல. இந்த வீட்டில் இருக்க ஈச் அண்ட் எவ்ரி பார்ட், லைக் வெளியே ஹாலை பார்த்தா அவருக்கு ஒரு நினைவு வருது. அந்த டைனிங் டேபிளில் பார்த்தா அந்த பொண்ணு கையில் சாம்பார் வேணுமனி ஊற்றிக்கிட்டு அதை டேதை ஊற்றிட்டான் அப்படிங்கிற மாதிரி பழி போட்டு அடி வாங்க வச்சுருக்கோம் இல்லையா நம்ம ஜெக்கே கிட்ட, அது ஞாபகம் வருது. அந்த ஸ்டோர் ரூம் பார்த்தா நம்ம ஜெக்கே பிடிச்சி தள்ளி விட்ருப்பார்ல ஃபர்ஸ்ட் டே, அது ஞாபகம் வருது. அப்புறம் கன்னத்தில் ஸ்லாப் பண்ணியிருந்திருப்பாரு. அது கிச்சனில் பார்த்தா நம்ம டே வந்து சமைக்க தெரியாமல் சுடுதண்ணியை கையில் ஊற்றிக்கிட்டது, அதுக்கு மருந்து கூட போட முடியாமல் நம்ம டே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருப்பாரு. அப்பையும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விடாமல் நம்ம ஜெக்கே வந்து அவ்வளோ நம்ம டேவை வந்து ஒரு மாதிரி ரொம்ப ரகடாக ரொம்ப ஹார்ஷாக நடத்தி இருந்திருப்பார்ல. லைக் வீட்டில் ஒரு மெய்டை விட மோசமாக இந்த நினைவு எல்லாமே நம்ம டேக்கு அப்படியே ஞாபகம் வருது. அப்படியே மேலே நிமிந்து நம்ம ஜெக்கேவுடைய ரூமை பார்க்க ஜெக்கே அந்த மினி பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இதுதான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோ பண்ணது எல்லாமே ஞாபகம் வர, அவருடைய சொந்த வீட்லேயே அவருக்கு ஒரு மாதிரி நரகம் மாதிரி, அவருடைய சொந்த வீட்லேயே அவருக்கு இருக்க பிடிக்காம ஒரு மாதிரி நரகம் மாதிரி இருக்குது நம்ம டேக்கு. இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் இருக்க முடியுமா அப்படின்ட்டு அவருக்கே தெரியல. அப்படியே கண்ணு கலங்க ஒரு மாதிரி கத்தி அழுகுறாரு. டே அப்படி அழுகுறத பார்த்ததுமே டேவுடைய பேரண்ட்டுக்கும் சரி ஜேகேவுடைய அப்பாவுக்கும், நம்ம டேவுடைய அம்மா வந்து கிச்சனில் இருந்திருப்பாங்க, ஜேகேவுடைய அப்பாவும் டேவுடைய அப்பாவுமே டைனிங் டேபிளில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ டே அழுகுறத பார்த்ததுமே அவங்க அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து பார்க்க டேவுடைய அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அவரோ பயங்கரமாக அழுகுறாரு. இந்த மாதிரி தான் எல்லாமே நடந்துச்சு அப்படின்ட்டு. அண்ட் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இந்த வீட்டில் இருக்கிறதுனால அவன் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறான் அப்படின்ட்டு. அதனாலவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டிவோர்ஸ் பேப்பர்ஸில் வேறு ஏற்கனவே நம்ம ஜெக்கி வந்து சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார் இல்லையா. இதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒன்றுமே புரியல. நம்ம டேவா மா என்னப்பா அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ்மா எனக்கு எப்படியாச்சும் ஜேகே கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க ப்ளீஸ், என்னால் இதுக்கு மேலே முடியாது,
இதுக்கு மேலே என்னால் வந்து கஷ்டப்பட முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டயே ரொம்ப அழுகுறாரு. அப்போ தான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல் இருக்கும் பொழுது நம்ம ஜெக்கியோடைய அப்பா தான் சொல்கிறாரு, ஏன்பா ஜிம்முன்னு இருக்கான் இல்லையாப்பா, இப்போ ஜிம்முன்னு இருக்கான்ல ஜெக்கியோடைய ஃப்ரெண்டு, நீ ஜிம்மன் மூலயமா ஏதாச்சும் செய்ய முடியுமான்னு பாரு அப்படின்னதுமே ஓகே அங்கிள் அப்படின்ட்டு நம்ம டே வந்து உடனே ஜிம்மனுக்கு கால் பண்ண ஜிம்மினுமே அடிச்சு பிடிச்சி அங்கேருந்து நம்ம டேவை பார்க்க தான் ஓடி வந்தது பாரு. இங்கே வந்ததுமே நம்ம டே அழுவுறது, டே வந்து ஒவ்வொரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு இல்லையா ஒவ்வொரு ரூமை பார்க்கும் பொழுதும், அது எல்லாத்துக்கும் பின்னாடி எவ்வளோ பெரிய ரீசன் இருக்குன்னுட்டு அந்த மெய்ட்ஸுக்கும் தெரியும், அந்த காட்ஸ் எல்லாருக்குமே தெரியும்ல. நம்ம டே ஒரு கொஞ்சமாக சொல்லியிருப்பாரு அப்படின்னாக்கா அந்த மெய்ட்ஸ் காட்ஸுமே அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நம்ம டே அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி டீட்டெயில்டாக சொல்லுவாங்க இல்லையா. அதெல்லாம் கேட்கும்பொழுது டேவுடைய பேரண்ட்டுக்கெல்லாம் அவ்வளோதான் உயிரே போன மாதிரி ஆகிடுச்சு. நான் உயிரோடு இருக்கும் பொழுது என் பையன் இந்த மாதிரி நரக வேதனை அனுபவிச்சானா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இப்போது நம்ம ஜிம்மன்கிட்டமே அது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஜிம்மனுக்கு தான் ஏற்கனவே தெரியும் இல்லையா. இப்போது இவங்க சொல்கிறது பார்க்கும்பொழுதும் நம்ம ஜிம்மனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பெத்த அப்பா அம்மா இருக்கும் பொழுதே அவங்க பெத்த அப்பா அம்மாவுடைய சாவுக்கு காரணம் பெத்த புள்ள அப்படின்ட்டு எவனோ ஒருத்தன் வந்து 3வது மனுஷன் வந்து இந்த மாதிரி பெத்த பிள்ளையவே வந்து பழி வாங்கினாக்கா அது என்ன நியாயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மினுமே நினைக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் நம்ம ஜெயிக்க பண்ணது தப்பு அப்படின்ட்டு அவருக்கு நல்லாவே தெரியும். அட்லீஸ்ட் எதுலேயுமே வந்து நம்ம அட்லீஸ்ட் இதுலையாச்சும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நம்ம ஜிம்மு நினைக்கிறாரு. ஏன்னா அவர் ரொம்ப ட்ரை பண்ணியிருந்திருப்பார் இந்த விஷயத்தில் எதுலேயுமே நம்ம டேவை இன்வால்வ் பண்ணக்கூடாது, டேக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னுட்டு நம்ம ஜிம்மனுக்கு தெரியும் இல்லையா. ஜஸ்ட் அது ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்ட்டு. பட் நம்ம ஜெய்கேவுடைய அப்பா வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஜிம்மனுக்கே தெரியுது நம்ம ஜெய்கே வந்து சீக்ரெட்டாக ஒரு மாஃபியாவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ட்டு. அதுவுமே நம்ம ஜிம்மனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அவனுடைய எனிமீஸ் வந்து இந்த பையனை கொலை பண்ண ட்ரை பண்ணி அது இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிட்டு அதை இந்த பையன் வேறு ஒழுங்காக விசாரிக்காமல் எல்லா பழியும் தூக்கி இந்த வெள்ளை மூச்சு பையன் மேலே போட்டு இது வேறு இந்த மாதிரி ஒரு வருஷமாக இந்த பையனை பாடாப்படுத்திட்டானே அப்படின்ட்டு நம்ம ஜிம்மனால் அது ஏற்றுக்கவே முடியல. அட்லீஸ்ட் எதுலேயுமே நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலை, இவனும் நம்மக்கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்கல. இது ஒரே ஒரு தடவை தான் என்ன பண்ணியோ கூப்பிட்ருக்கான், என்ன ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. சரிடா பையன் என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அண்ணா ப்ளீஸ்ண்ணா எனக்கு எப்படியாச்சும் ஜேகே கிட்ட எனக்கு இந்த ஒரு சர்டிஃபிகேட்டில் மட்டும் சைன் வாங்கி கொடுத்துட்றீங்களா அப்படின்ட்டு நம்ம டே தான் அந்த சர்டிஃபிகேட்டை நீட்டை எதிரா பையா அப்படின்ட்டு வாங்கி பார்க்குறாரு. அண்ணா ப்ளீஸ்ண்ணா என்னால் இதுக்கு மேலே அவர்கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்ட்டு தேவை ரொம்ப அழுகுறாரு. நம்ம ஜிம்மனுக்கே கஷ்டமாக இருக்குது. சரிடா பையா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ணங்கிற இரு, உனக்கு கையெழுத்து தான் வேணும், அண்ணன் வாங்கி கொடுக்குறேன், எத்தனை கையெழுத்து வேணும் சொல்லு அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின் வந்து கொஞ்சம் டேக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவருமே அங்கேருந்து கிளம்புறாரு. அவர் வீட்டுக்கு போயிருந்துருப்பார். அவர் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஜெக்கியுமே நம்ம டே கிட்ட கொஞ்சம் நம்ம டே கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்திருப்பார் இல்லையா. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் நடந்திருக்கும். நம்ம ஜெக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக தானே ஜிம்மனுடைய வீட்டுக்கு போயிருந்திருப்பாரு. அண்ட் இப்போ அப்படி தான் நம்ம ஜிம்மனுடைய கைக்கு இந்த டிவோர்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் போயிருந்திருக்கும். அண்ட் அப்படி தான் ஜிம்மனுடைய கைக்கு வந்து டிவோர்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் போயிருந்திருக்கும். நம்ம ஜெக்கே தான் சைனே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல. நான் செமையாக காண்டாகுது நம்ம ஜிம்மனுக்கு ஜெக்கே பண்ணுறதெல்லாம். இங்கே பாடுற பையா நீ என்ன தான் உளுந்து பிறனாலும் அந்த வெள்ளமூச்சு பையனால உன்னாண்டு வரமாட்டான். ஜிம்மன் நீயுமாண்ணா நான் தான் முதல் எதிரே உனக்கு போடு கையெழுத்த அப்படின்னு மாதிரி அந்த ஃபார்மை மறுபடியும் நீட்டுறாரு. சரி டே எங்கன்னா இல்லை இவ்வளோ நேரம் அவன் என்கிட்ட தான் இருந்தான், இப்போ என்னவோ நீ டே கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. ஐய அரைக்கிருக்கா அந்த டேன்மெண்ட்லேருந்து பிடிச்சி போச்சா உனக்கு? அது சரி பிடிச்சா பிடிக்கிட்டோம். டே இல்லை இங்கே இல்லை, அவன் வீட்டில் இருக்கிறான். ஜிம்மன் பொய் சொல்லாத. டே எங்கே அவன் இவ்வளோ நேரம் என் கூட தான் பெட்ரூமில் இருந்தான். பெட்ரூமில் அடக்கருமாந்திரத்தே அவன்லாம் இங்கே வரவே இல்லை, அவன் வீட்டில் இருக்குவான். ஜிம்மன் என்னடா ஜிம்மின்னு நீட்டு என்ன ஜிம்மினுக்கு போ கையெழுத்து போட்டு உன் வாழ்க்கையை வாழ்கிற வழியை பாரு, சும்மா அந்த பையனை பிடிச்சி உயிர் எடுக்காத அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின் வந்து அவருடைய ரூம் கிளம்பிட்டாரு. நம்ம ஜெக்கேவா ஒரு மாதிரி பித்து பிடிச்சி மாதிரி அந்த சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு அப்படியே தலையை பிச்சுக்கிறாரு. அப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறாரு. ஆக்சுவலி ஸ்டார்டிங் சீனில் நம்ம டே வந்து நம்ம ஜெக்கியோடைய மேலே படுத்துக்கிட்டு பண்ணி எலின்னு சொல்லிட்டு இருந்திருப்பார்ல, அது என்ன சீன் அப்படின்னாக்க அது நம்ம ஜெக்கே ஃபர்ஸ்ட் டைம் அவருடைய 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு நம்ம டேவை பார்க்க அவர் இருக்க கண்ட்ரிக்கு போயிருந்திருப்பார் இல்லையா. அப்போ நடந்த விஷயந்தான் நம்ம ஜெக்கேக்கு கனவாக வந்திருக்கும். அண்ட் இப்போ தான் யோசிச்சு பார்க்குறாரு, ஆமாம்ல அது அங்கே நடந்த விஷயம் இல்லை, ஸோ நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்ண எனக்கு டே வேணும், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே பிச்சுக்கிறாரு மண்டையை.
அண்ட் இப்போது அவர் அங்கேயே உட்காந்துட்டு இருக்க ஒரு 1/2 hourக்கு அப்புறம் நம்ம ஜிம்முன்னு தான் அப்படியே டிப்டாப்பாக ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு வருது வெளியே. நம்ம ஜேகேவா பார்த்துட்டு, எங்கே போகிற? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் எங்கேயோ போகிறேன், உனக்கு என்ன? ஜிம்மன், ஏர்போர்ட்டுக்கு போகிறேன்டா. என்ன விஷயம்? ஏதோ ஒரு விஷயம். ஜிம்மன், நீ என் ஃப்ரெண்டு. ஆடாடா, உனக்கு ஃப்ரெண்டு தான்ப்பா. ஃப்ரெண்டு தான், சொல்லு என்ன விஷயம்? ஜிம்மன், வேலை முடிஞ்ச பையன் வெளிநாட்டு கிளம்புறான். என்ன சொல்கிற நீ? என்ன சொல்கிற நீ? எனக்கு அவன் வெளிநாட்டுக்கு போகிறான்றான். போட்டு விடு, நிம்மதியாக வாழ்ட்டோம். ஜிம்மன், என்னடா ஜிம்முன்னுட்டு? நீ ஒன்றும் பொய் சொல்லலையே. பொய் சொல்லி நான் என்ன அனுபவிக்க போகிறேன் சொல்லு. எனக்கு என்ன வருதான் பொய் சொல்கிறதுனால? நான் உண்மையாக தான்ப்பா சொல்கிறேன். அந்த வேலை முடிஞ்ச பையனுக்கு இங்கே இருக்கிறது பிடிக்கலையா? போட்டு விடு, போய் நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்ட்டோம். பிடிச்ச மாதிரி பாய் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டோம், கேர்ள் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். 100 வருஷம் அவன் சந்தோஷம் தான், எனக்கும் சந்தோஷம் தானே. ஜிம்மன், நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க. அடப்படா அப்படின்ட்டு நம்ம ஜிம்மன் வந்து கண்டுக்கவே இல்லை நம்ம ஜெக்கிவை. அவர் பாட்டுக்கு அவர் ரெடி ஆகிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. இந்த பக்கம் அவ்வளோதான், நம்ம ஜெக்கிக்கெல்லாம் சரியான காண்டாயிடுச்சு. போகும்போது நம்ம ஜிம்முன்னு அந்த பேப்பர்ஸும் எடுத்துகிட்டு தான் போயிருந்திருப்பாரு, அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸை. அதை நம்ம ஜெக்கே சரியாக கவனிக்கல. அண்ட் இவரா வண்டி எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு தான் போகிறாங்க. வீட்டில் போயிட்டு பார்த்தா அந்த மெய்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இல்லை தம்பி அவங்க இப்போ தான் ஏர்போர்ட்டுக்கு கிளம்புனாங்க அப்படின்ட்டு. நம்ம ஜெய்க்கு என்ன நினச்சிருந்துருப்பாரு அப்படின்னா, ஏர்போர்ட்டுக்கு நம்ம ஜிம்மன் நேராக போகிறாரு அப்படின்னா நம்ம போயிட்டு வீட்லேயே அவங்கள நிறுத்திடலாம். நம்ம டேவை இங்கேயே தடுத்து நிறுத்திட்டாக்க அவங்க ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே தடுத்து வீட்டிலே நிறுத்திடலாம் அப்படின்ட்டு நம்ம ஜெய்க்கு நினச்சிக்கிட்டு வேகமாக வந்து வீட்டுக்கு தான் போகிறாரு. வீட்டில் போயிட்டு பார்த்தா, இல்லை தம்பி அவங்க இப்போ தான் ஏர்போர்ட்டுக்கு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அவ்வளோதான், நம்ம ஜெய்க்கு பாதி உயிர் போயிடுச்சு. என்ன, ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாங்களா அப்படின்ட்டு மறுபடியும் கார் எடுத்துக்கிட்டு வந்ததை விட வேகமாக திரும்ப ஏர்போர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கு. அங்கே போயிட்டு பார்க்க நம்ம ஜிம்மன் தான் அங்கே அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. நம்ம டேவுடைய ஷோல்டரில் கையை போட்டு அட்டா வெள்ளை மூஞ்சா அழகா கிரியே இன்னைக்கு. என்ன பண்ணுறது, அண்ணனா போயிட்டேன். ஆனாலும் கவலைப்படாத, அண்ணன் தான் உனக்கு. ஓகே, போய் நல்லா சாப்பிடு, என்ன மனசில் நினச்சிக்காத, அண்ணங்காரன் உனக்கு. எந்த கஷ்டமாக இருந்தாலும் அண்ணன்கிட்ட சொல்லு, அண்ணன் பூராத்தையும் பார்த்துக்கிறேன். ஓகே, ஆள் பால்ட்டு ஐயா சால்வு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மன் வந்து நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஃபன்னாக வந்து சமாதானம் லைக் அந்த ஆறுதல் படுத்துவாங்களே அது மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜெக்கே வேகமாக ஓடி வராரு. நம்ம ஜெக்கேவா தூரத்துலேயே பார்த்துட்டாரு. அப்படியே வேகமாக ஓடி வந்து மூச்சு இறக்கி புள்ள முன்னாடி நிற்கிது. அவ்வளோதான், அதை பார்த்ததுமே நம்ம டேக்கு ஒரு செகண்டில் வந்து அள்ளி விட்டுருச்சு. அண்ணா இவர் எதுக்கு இங்கே வந்தார்? அட கம்முன்னு ரயன் பின்னாடி ஒழிஞ்சிக்கா, நான் பார்த்துக்கிறேன். என்னடா பையா எதுக்கு இங்கே வந்த? ஜிம்மன் நான் டே கூட பேசணும். அடட்டா அப்படியெல்லாம் பேசிட முடியாது. டே பையா நீ பட உள்ளுக்கு அப்படிங்கிற மாதிரி உள்ள அந்த போர்டை பாஸ் பண்ண சொல்கிறாரு நம்ம ஜிம்மனு. நம்ம டேவுமே சரி ஓகேண்ணா அப்படின்ட்டு உள்ளே போக பார்க்க நம்ம ஜெக்கே வந்து கையை பிடிச்சிட்டாரு. இங்கே பாருட்டே, எனக்கு நல்லா புரியுது, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், புரியுது. ப்ளீஸ் உன் காலில் விழணுமா சொல்லு, நான் விழுறேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ். இந்த மாதிரி என்னை விட்டு போகிற இந்த மாதிரி நினப்பு கூட வச்சுக்காத ப்ளீஸ். அடிக்கிறியா திட்டுறியா என்ன வேணாலும் நீ எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கோட்டே ப்ளீஸ். தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத ப்ளீஸ் அப்படின்னு இந்த பக்கம் நம்ம ஜெக்கே ஒரு மாதிரி ப்ளீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம டேக்கு கண்ணு கலங்குது. என்ன பண்ணுற நீ? கையை விடுங்க ஜெக்கே ப்ளீஸ். என்ன ஜெக்கேவா? நீ எப்பவும் பன்னி தானே கூப்பிடுவ, இப்போ என்ன ஜெக்கே? நீங்கள் தான் என்ன ஜெக்கேன்னு கூப்பிட சொன்னீங்க. ப்ளீஸுங்க கையை விடுங்க, வலிக்குது கையை விடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து அழுவ. டேவுடைய பேரண்ட்டுக்கும் ஜெக்கோடைய அப்பாவுக்கும் கோபம் வருது. பட் இருந்தாலுமே என்ன பண்ணுறது, கொஞ்சம் பப்ளிக் பிளேஸில் இருக்கோமா அப்படின்ட்டு கொஞ்சம் பொறுத்துட்டு இருக்காங்க. பட் ஜெக்கோடைய அப்பாலாம் அப்படி இல்லை. டேய் கையடு. டேட் என்ன டேடு கையடு? முடியாது. இங்கே பாரு ஜெக்கே, டேட் அது என் ஒய்ஃபா? யாருக்கு இங்கே ஒய்ஃபு? உங்களுக்கு தான் ஏற்கனவே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அப்புறம் ஏன் இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் ஜஸ்ட்டு பேப்பரில் தானே ஒய்ஃபு. அப்புறம் அந்த வீட்டோட மெய்டு, உங்களுக்கு வேலை செய்ய ஒரு வேலைக்காரன், அவ்வளோதானே. அப்புறம் என்ன ஒய்ஃபு ஹஸ்பண்டு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உரிமை கொண்டாடிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கள் ஜெக்கே, நீங்கள் எந்த காரணத்துக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ ப்ளீஸ், போன உயிர் திரும்பி வந்த மாதிரி எனக்கு எங்கள் அப்பா அம்மா கிடச்சிட்டாங்க. இனிமேலாவது நான் நிம்மதியாக இருக்கணும்ன்ட்டு நான் ஆசைப்பட்றேன். ஸோ ப்ளீஸ் நான் நிம்மதியாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸில் சைன் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே என்னால் முடியாது ப்ளீஸ். இல்லையா கடைசி வரையும் எனக்கு ஒய்ஃபாக தான் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நான் உயிரோடு இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சைன் பண்ணிவிடுங்க. இனிமேலும்
உங்கள் கூட வாழவோ, ஆக்சுவலி நான் உங்கள் கூட வாழவே இல்லை, அந்த பேரில் கூட உங்களுக்கு நான் ஒய்ஃபாக இருக்கக்கூடாதுன்ட்டு ஆசைப்பட்றேன் ப்ளீஸ் அப்படின்ட்டு நம்ம டே வந்து ஒரு மாதிரி கையெடுத்து கும்பிட்டு கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி கேட்க நம்ம ஜேகேக்கு ஹார்ட்டே நொறுங்கி போச்சு. டே என்ன பேசிகிட்டு இருக்க, நீ என் ஒய்ஃபுடா, உன்னுடைய ஹஸ்பண்ட், இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, 100 வருஷம் நான் கூட வாழணுன்ட்டு ஆசைப்பட்றேன்டா, இந்த மாதிரி என் மனசை உடைக்கிறியட்டே. ஜேகே ப்ளீஸ், நீ பேச பேச நீ பண்ணதெல்லாம் நினச்சி நான் இன்னும் நான் உயிரோடு இருக்கல, அதுவே பெரிய விஷயம். இனிமேலும் நான் நிம்மதியாக உயிரோடு வாழணும்னு நீ நினச்ச அப்படின்னா எனக்கு இந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸில் சைன் பண்ணிடு ஜேகே. என்னால் உன் கூட வாழ முடியாது. உன் ஃபேஸை பார்க்கும்பொழுதெல்லாம் நீ பண்ணது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வருது. இனிமேலே என்னால் உன் கூட வாழ முடியாது ப்ளீஸ். எனக்கு தெரியுது நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிவிட்டு, அது எனக்கு நல்லாவே தெரியுது. ப்ளீஸ் ஜஸ்ட் ஒன்லி ஒன் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்கே ரொம்ப ஒரு மாதிரி ப்ளீஸ் பண்ணிகிட்ருக்க. நம்ம கையை உதறி விட்டுட்டு, மா ப்ளீஸ்மா, நம்ம ஜெய்கேவா அவர் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பார்ல, நான் உயிரோடு இருக்கணும்னு நீ நினச்ச அப்படின்னா எனக்கு டிவோர்ஸ் பேப்பர்ஸில் சைன் பண்ணு அப்படின்ட்டு. நம்ம ஜெய்கேவா அப்படியே ஃபேஸை பார்க்குறாரு. நம்ம சொல்கிறாரு இல்லையா, நான் உயிரோடு இருக்கணும்னு நினச்சா அப்படின்னா எனக்கு டிவோர்ஸ் பேப்பர்ஸில் சைன் பண்ணு அப்படின்ட்டு. அதை அப்படியே மனசில் எடுத்துக்கிட்டு நம்ம ஜெய்கே, ஜிமன் அந்த பேப்பர்ஸை கொடு அப்படின்னு கேட்க, நம்ம ஜிமனுமே அந்த பேப்பர் எடுத்து கொடுக்குறாரு. அது நம்ம ஜெய்கே வாங்கி அப்படியே ஃபேஸ் ஒரு லாஸ்ட் டைம் நம்ம டேவுடைய ஃபேஸை பார்த்துட்டு அதிலே சைன் பண்ணிட்டாரு. அண்ட் சைன் பண்ணிவிட்டு இப்போ அந்த பேப்பர்ஸை நம்ம கிட்ட நீட்டாக நம்ம அந்த பேப்பர்ஸை வாங்கி அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜெய்கேவை திரும்பி கூட பார்க்கல. ஜிமன் கிட்ட போயிட்டு வரேன்னா, அங்கிள் நான் போயிட்டு வரேன், டேட் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜெய்கே கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. அப்படியே நம்ம போர்டிங்க்கு கிளம்பிட்டாரு. அண்ட் இதை பார்க்குற நம்ம ஜெய்கேக்கு அவருடைய உலகமே ஒரு நிமிஷம் நின்று போன மாதிரி இருக்குது. லைக் அவருடைய லாஸ்ட் ஹோப்புமே போயிடுச்சு. இதுக்கு மேலே அவருக்கு லைஃப்பில் அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ட்டு அவருக்கு ஒன்றுமே புரியல. அண்ட் இதோட இந்த பார்ட் நான் இங்கே முடிக்கிறேன்டா. ஓகேவா, பாய், டேக் கேர்.